ஹாய் ட்ரேடர்ஸ், என் நேம் மணிவண்ணன். நான் ஒரு NISM சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இங்கே நடந்ததே வேறு. ஒன்றும் பெரிய வாலட்டிலிட்டியில் எதுவும் இல்லை. பட் ஆனால் நல்ல பாசிட்டிவ் மூவில் போயிட்டு நல்ல கிளைம் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்க்கெட் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி செக்டர்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே, ஆல்மோஸ்ட் 4% மேலே வந்துட்டு இன்னைக்கு அப்பாயி முடிஞ்சிருந்தது. பையர்ஸோட கண்ட்ரோலில் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஹோல்ட் ஆகிருந்தது. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட் பக்கம் தான் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிட்டு கீழே கொஞ்சம் ஒரு 11 o'clock பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு வந்துச்சு. பட் ஆனால் மார்னிங் ஓப்பனிங் அதாவது வச்ச லோ வந்துட்டு பிரேக் பண்ணவே இல்லை. அதாவது 24,058 வந்துட்டு நிஃப்டி லோ வச்சிருந்தது ஸ்பாட்டில். அதை வந்துட்டு பிரேக் பண்ணவே இல்லை. நீராக வந்துச்சு. பட் ஆனால் அதை பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு போய் அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு 24,200 வரையிலுமே மூவ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அதாவது 194 என்னவோ வந்ததுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா 200 வந்து டச் பண்ணல. 24,194 வந்துட்டு திரும்ப க்ளோசிங்கில் கொஞ்சம் கீழே வந்து 24,175 இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லாம் வந்துட்டு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அது இன்னைக்கு பேங்கிங் வந்துட்டு அதோட கெயின்ஸை வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் ப்ரெஷரில் கிரியேட் ஆகி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1.5 பாயிண்ட் வந்துட்டு நெகட்டிவ் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு க்ளோஸ் ஆகிருந்தது. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமலே வந்துட்டு இந்த அளவுக்கு மெயினாக பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரோட அவுட் பர்ஃபார்ம் தான் இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டியை வந்துட்டு இந்த அளவுக்கு மூவ் பண்ண வச்சுது. ப்ளஸ் அதே மாதிரி சென்செக்ஸோட இன்னைக்கு எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா எந்த வாலட்டிலிட்டி, பெரிய வாலட்டிலிட்டி இல்லை. பட் ஆனால் வந்துட்டு 500 பாயிண்ட் ப்ளஸில் போய் தான் சென்செக்ஸ் முடிஞ்சிருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா 77,000 வந்துட்டு 77,060 வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப 77,500 ரேஞ்சில் வந்துட்டு சஸ்டெயின் ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாளாக போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியாலாம் வந்துட்டு அவங்க 4% வந்துட்டு இன்னைக்கு ஐடி செக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷனோட பயம் வந்து குறைஞ்சது, ப்ளஸ் குளோபலோட டெக் சென்டிமெண்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்ததுனால எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஐடி ஸ்டாக்ஸை வந்துட்டு திரும்பவும் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தனியாலாம் நின்று மார்க்கெட் இன்னைக்கு அப்சைட் கொண்டு போயிருக்கான். அதுவும் அவன் மட்டுமே 5% ஏறி இருக்கான். கூடவே பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 5% ஏறி ஐடி செக்டருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. கூட பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இல்லை, இருந்தாலும் சாரி நிஃப்டியில் இல்லை, இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா 5.5% இன்க்ரீஸ் ஆகிட்டு அதாவது அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு டீல் ஒன்று சைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி டாடா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% வந்துட்டு அப் ஆகிருந்தான். இன்னைக்கு மெயினான லாசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கும் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸில் முடிச்சிருக்காங்க. பேங்கிங் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் இறங்காமல் இருந்து நிஃப்டி ஓரளவுக்கு டவுன் சைடு இழுக்காமல் காப்பாற்றிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு இன்னும் ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. மெயினாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கிராஷ். அதே மாதிரி க்ரூட் ஆயிலேருந்து ஒபெக் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் வந்துட்டு இன்னும் 1.88 பில்லியன் பேரல்ஸை வந்துட்டு எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசன் வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு கிராஷ் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பதற்றம்லாம் குறைஞ்சி இந்த வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சது ஒரு க்ரூட் ஆயில் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி யுஎஸும் ஈரானோட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தோஹாவில் வந்துட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இன்னைக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 140 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருந்துச்சு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம ரீச் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 175 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் தான் முடிஞ்சுது.
நிஃப்டி அவுட்லுக் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,175 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் நாம நேற்று சொன்ன மாதிரி 24,200 வந்துட்டு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். அதை வந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டான். பட் ஆனால் அதனால அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்துட்டு மேஜரான இப்போ 24,200 பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஹேர்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்த ஹை 24,270 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ஹேர்டில் இருக்கு. ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 24,300 டு 24,500 வந்துட்டு வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,000, அது சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டும் வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற மேஜர் சப்போர்ட். அந்த லெவல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டியில் எதுவும் ப்ராப்ளம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வேர்ல்டு குளோபலாக வந்துட்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால 24,000 நிஃப்டி பிரேக் ஆகாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னைக்கு சுருக்கமாக சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு புல்ஸோட கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் பிக்ஸில் வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சொல்லியிருந்தோம். அதாவது 1810 கிராஸ் ஆனால் பை பண்ண சொல்லிட்டு 1.5% to 2.5% வந்துட்டு டார்கெட் வைக்க சொன்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 1810 ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு இன்றைக்கி ஹை அதாவது ஒரு 925 பக்கமாக பிரேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகிட்டு 1862 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3% பக்கம் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு அதாவது ஏப்ரல் 22 பாருங்கள் 1860 ரூபா வந்துட்டு இந்த கேண்டில் ஹை வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் கழித்து வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த லெவலில் இன்றைக்கி பிரேக் ஆகிட்டு இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே ஸ்வீப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஹையான 1862க்கு மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் ஒரு பை என்ட்ரி இன்ட்ராடேக்கு எடுத்து பார்க்கலாம். 1862க்கு மேலே எடுத்துகிட்டு 1.5% to 2.5% வந்துட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 0.5% வச்சுட்டு அதை நீங்கள் இன்ட்ராடேக்கு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இந்த டிராயிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். மஜ்கான் டாக், ஓகேங்களா? அதாவது மஜ்கான் டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2569 வந்துட்டு ஜூன் 18 ஒரு ஹை வச்சுருக்கான். அதுவே ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 2559 வந்துட்டு மே மந்த்து 14 அன்னைக்கு அந்த ஹை வச்சுருக்கான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ஒரு லிக்விடிட்டி இங்கே ஆல்ரெடி ஸ்வீப் ஆயிடுச்சு. அதாவது 2569 இங்கே வந்துட்டு ஹை வச்சு பிரேக் பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த 2570க்கு மேலே வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பை என்ட்ரி எடுக்கலாம். பை என்ட்ரி எடுத்துகிட்டு 1.5% அல்ல டு 2.5% வந்துட்டு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.5% வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்ராடேக்கு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் சேனல் ஐடியும் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமோட சேனல் லிங்க்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாப்பி ட்ரேடிங்.